நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் அன்பானவர், அரவணைக்கின்றவர், பார்க்கின்றவர், நம்முடைய குறைகளை கேட்கின்றவர், நம்மை ஆழமாக நேசிக்கின்றவர் என்றெல்லாம் ஆண்டவருடைய பரிமாணத்தை பார்த்திருக்கலாம். இன்று ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஒரு புதிய பரிமாணத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் அதிகாரம் கொண்டவர். Lord is the Lord of authority. Jesus is the Lord of authority. இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொண்டவர். மேலிருந்து வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்திய ஒரு ஊழியன், தன்னுடைய அதிகாரத்தை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்திய ஒரு மாவீரன், தன்னுடைய அதிகாரத்தை மக்களுடைய மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்திய ஒரு தலைவர். ஆண்டவர் அதிகாரம் கொண்டவர், ஆற்றல் மிக்கவர். தன்னுள் இருந்த அதிகாரத்தை, ஆற்றலை மக்கள் அனைவரும் மேல் நோக்கி வர வேண்டும், சிறையில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தி அதன் வழியாக அனைவரையும் புதிய வாழ்விற்கு, புனித வாழ்விற்கு, நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நம் அனைவருக்கும் எடுத்து காட்டுகின்ற இறைவனாக இன்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எளிமையின் அதிகாரம், ஏழைகளின் அதிகாரம், ஆணவக்காரர்களை முடக்குகின்ற அதிகாரம், சாத்தானை விரட்டுகின்ற அதிகாரம் என்பதெல்லாம் ஆண்டவர் இன்று நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் வல்லமை பொருந்தியவர், மாட்சிமிகு தேவன். இந்த ஆண்டவர் தன்னுள் இருந்த ஆவியை நன்மைக்காக பயன்படுத்துகிறார். தூய ஆவியின் செயல்பாடுகளை எல்லாம் மக்கள் அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து உழைக்க வேண்டும், சேர்ந்து உண்ண வேண்டும், சேர்ந்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே பயன்படுத்துகிறார். தூய ஆவியானவருடைய துணையோடு அனைத்தையும் எளிதாக செய்து முடிக்கின்றார். இறுதியாக தன்னுடைய ஆவியை, மூச்சை இந்த உலகிலே, மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது, விடுகின்ற பொழுது கூட எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற மகிழ்ச்சியோடு செல்கிறார். நீ தந்த அதிகாரத்தோடு நான் ஆண்டவரே அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றேன் என்கின்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவர் நிறைவாக செல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆவியின் செயல்பாடோடு அனைத்தையும் செய்து முடிக்கிறார். ஆவியின் தூண்டுதலோடு அனைத்தையும் நிகழ்த்துகிறார். நமக்கும் ஆண்டவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றார். அதிகாரங்களை தந்து அதன் வழியாக அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தருகிறார். தூய ஆவியின் வல்லமையோடு அதை தருகிறார். தூய ஆவின் வல்லமையோடு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு நாமும் பிறருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை சேர்க்கின்றவர்களாக, மகிழ்ச்சியை சேர்ப்பவர்களாக, மலர்ச்சியை சேர்ப்பவர்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவினுடைய பாடலை பாடி இறை பிரசன்னத்திலே நனைவோம். தூய ஆவினுடைய வல்லமை நம் அனைவரையும்
நிறை உண்மைக்கு அழைத்துச் செல்லட்டும். அதிகாரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும். அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவியினுடைய பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. இணைந்து அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாரும். கையில் உறுத்தி என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். மறுபடியும் அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். உள்ளத்தில் உறைபவரே என்னை நிரப்புமே, இறை உண்மையானவரே என்னை நிரப்புமே. என்னை நிரப்பும், சேர்ந்து கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். வாழ்வளிக்கும் முத்திரையே என்னை நிரப்புமே, நிலை வாழ்வின் வழித்துணையே என்னை நிரப்புமே. கடலை உயர்த்தி என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். ஞானத்தின் முழு உருவே என்னை நிரப்புமே, கற்றுத்தரும் திருவுருவே என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். வெளிப்படுத்தி ஆள்பவரே என்னை நிரப்புமே, பரிந்துரைத்து ஜெபிப்பவரே என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். வலிமையை தருபவரே என்னை நிரப்புமே, கொடைகளை கொடுப்பவரே என்னை நிரப்புமே. என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை
கனிகளால் நிரப்பும் இசைவாடும் ஆவியே என்னில் வாருமே வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும் என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும் அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே என்னை நிரப்பும் சேர்ந்து கனிகளால் நிரப்பும் என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும் என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும் என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது வல்லமையுள்ள ஆவியின் வழியாக நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளை புரிய வைப்பதற்காக நன்றி இயேசுவே. எவ்வாறு நீர் அந்த ஆவியின் துணையோடு வல்லமையை சரியாக பயன்படுத்தினீரோ, உமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் சரியாக பயன்படுத்தினீரோ, அதுபோன்று உம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவருமே அனைவருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் தாரும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அதிகாரம் உண்டு, பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு, பெற்றோருக்கு அதிகாரம் உண்டு, உடன் நண்பர்களுக்கு அதிகாரம் உண்டு, ஊழியர்களுக்கு அதிகாரம் உண்டு, தலைவர்களுக்கு அதிகாரம் உண்டு, திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு, சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே அதிகாரங்கள் உண்டு. அந்த அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தி நீ தருகின்ற வல்லமையோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ, ஒருவர் மற்றவரை ஆதரித்து வாழ, ஒருவர் மற்றவருக்கு என்றும் இணங்கி வாழ வேண்டிய வரத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவி எங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். உம்முடைய தூய ஆவியினுடைய செயல்பாடோடு நாங்கள் அனைவருமே எடுக்கின்ற முயற்சியிலே என்றும் வீண் போகிவிடாமல், சோர்ந்து விடாமல், ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துகின்ற மக்களாக வாழ வேண்டிய வரத்தை தூய ஆவின் வல்லமையோடு தாரும் ஆண்டவரே. மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அனைவரும் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-17 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே, ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராகுவார் என்பதை முன்னறிந்து தான் மறைநூல் உள்வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது. ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைப்பிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால்
வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைப்பிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தின் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தார்க்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவும் இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதில் வரிகள்: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் நமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பாடுவோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரது செயல்கள் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றென்றும் நிலைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர். அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளிக்கின்றார். தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நற்செய்தி முன் வாழ்த்துளிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். Alleluia, 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 alleluia. இப்பொழுதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவார். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 15 26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலைகளையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தியிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. யாராவது இங்கே வாழ்க்கையில் போராட்டமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் போராட்டமே இல்லை ஃபாதர் சொல்கிறோம் யாராக இருக்கீங்களா? முடியாது இல்லையா? அனைவருக்கும் போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அத்தியாயம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் அவர் லைஃப்.
அந்த போராட்டம் வந்து ஆண்டவருக்கும் நிறையா இருந்துச்சு. நிறைய போராட்டம், நன்மையை நிலைநிறுத்துகின்ற போராட்டம், தீமையை அழிக்கின்ற போராட்டம், தீயவனை எதிர்க்கின்ற போராட்டம், இப்படிலாம் ஆண்டவருக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு. இந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார். போராடி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். சும்மா உட்காந்துட்டு அப்படியே வெந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக போவோம் என்கின்ற மனநிலை இல்லை ஆண்டவருக்கு. போராடி ஜெயிக்க வேண்டும், பிள்ளைகளை போராடி மீட்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு தன்னுடைய பணியை செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார். இந்த சாத்தானுடைய போராட்டத்தில் நிறைய இருக்குது. ஒரு நல்லது செஞ்சால் 10 தீமையை வைப்பான் சாத்தான். ஒரு கல் எடுத்து நம்ம வைக்கணும்னு ஆசைப்படும் வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு உரிய சூழ்ச்சியை நிறைய செய்வான். வீடு கட்டக்கூடாது, சொந்த வீடு வாங்கிடக்கூடாது, திமிர் வந்துடும், இன்னும் கொஞ்சம் சொந்த வீடு கொடுப்பான், பெருசாக கொடுப்பான், ரொம்ப திமிரோடு இருக்க மாதிரி கொடுப்பான், நிறையா இருக்கும், விஷயங்களாக இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது நிறைய இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை எதிர்த்து வெற்றி வீரர்களாக வாழ வேண்டும் என்று இன்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஏன் போராடணும்? முதல்ல காரணம், நன்மையை செய்ய விழைகின்ற அனைவருக்குமே தீமை என்கின்ற ஒரு எதிர் சக்தி கண்டிப்பாக உண்டு. எதிர் சக்தி. காலைல பேஸ்ட் எடுக்கணும், எடுப்போம், பேஸ்ட் இருக்காது, கோவம் வந்துடும். சுடுதண்ணி போடணும் ஆசைப்படும், சுடுதண்ணி இருக்காது, கோவம் வரும். வீடு அசிங்கமாக இருக்கும், கோவம் வரும். எடுத்து பெருக்கிட்டு போகலாம், எடுத்து செஞ்சுட்டு போகலாம் நம்மளே, இருந்தாலும் கோவம் வரும். அப்போது நன்மைக்கு எதிரான தீமையை விதைத்து கொண்டே இருப்பதான் தீயவனுடைய வேலை. செஞ்சுக்கிட்டே இருப்பான் சாத்தான். இன்று ஆண்டவர் அந்த சக்தியை எதிர்த்து போராடுகின்றார். எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில்? நன்மை எது தீமை எதுன்னு புரிஞ்சுக்கோங்க, நான் நன்மை செய்ய வந்திருக்கேன், அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் சத்தம் போட்டுட்ருக்கீங்க, எப்படி என்னையே தீமையை கொண்டு தீயதை விரட்டுகிறேன் என்று சொல்கிறீங்களே, அது எவ்வளோ அறிவுகட்டத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது உன்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி தனக்கு எதிராக பிளவுபடுகின்ற ஒரு வீடு வந்து இருக்க முடியும்? சிதைந்து விடும். தனக்கு எதிராக எழும்புகின்ற அரசு அழிந்து விடும். தனக்கு எதிராக 2-3 தலைவர்களை பார்க்கின்ற அரசு அழிந்து விடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ தீயவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யார் தீயவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் தீயவன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். சாத்தானுக்கு வந்து விவிலியம் சரி, நிறைய மற்ற மொழிகளும் சரி, நிறைய ஒரு அறிவுரைகளை தருகிறது. அவை எப்படிப்பட்டவன் என்பதை தெரியப்படுத்துகிறது. முதலாக சாத்தான் என்பவன் நம்மை நமக்குள்ளேயே அந்நியப்படுத்துபவன். he makes everyone hostile. எனக்கும் நண்பருக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை பிரிக்கின்றவனாக இருக்கின்றான். நன்மைக்கும் உள்ள விஷயத்தை பிரிக்கிறவனாக இருப்பான். ஹாஸ்டைல் நேச்சர். ஒருத்தர் பார்த்து நீ வெறுப்பாக இருக்கும், இவனை ஏன் பார்த்தோன்னு தோணும். அப்படிப்பட்ட உணர்வுகளை தூண்டுபவனாக இருப்பான் என்று ஒரு கூற்று. மற்றொருவர் கூறுவார்கள், சாத்தான் என்கின்ற பேருக்கு டு அக்யூஸ் என்று ஒரு அர்த்தம், குற்றம் சாட்டு என்று அர்த்தம். ஒரு சாத்தான் என்றால் அவன் யாரோ ஒருத்தர் வந்து, சில பேர்லாம் பார்த்துப்பீங்க, அவங்க வந்து ஒருத்தரை பற்றி குறை கூறுறதே தான் வேலையாக இருக்கும், ஒருத்தரை பற்றி இழிவாக பேசுறது தான் வேலையாக இருக்கும். அப்போது அங்கே யார் வேலை செய்யணும்னா ஆண்டவர் கண்டிப்பாக இல்லை. உள்ள வேலை செய்ய வந்து தீயவன், சாத்தான், பேய் உள்ள வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போ இரண்டாவது கருத்து வந்து, ஒருவர் மற்றவரை பழி சொல்லுகின்ற பொழுது, குறை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, நீ வந்து கடவுளின் திருமகன் என்று உன்னையே அறிவித்துக் கொள்கிறாய். அவரை பார்த்து குறை சொன்னாங்க. அப்போ எல்லாம் அவங்க ஆண்டவருடைய மக்களா? சாத்தானின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அக்யூசிங் நேச்சர். மற்றவரை குறை சொல்பவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று மற்றொரு கூற்று. மேலும் சாத்தான் என்றால் பகைவன் என்கின்ற அர்த்தம். நம்முடைய ஃப்ரெண்டு இல்லை சாத்தான். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாழ்க்கையில் சாத்தானுடைய தோல் மேலே தோல் போட்டு ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கோம். உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு சாத்தானோடு சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். அப்போது சாத்தானுக்கு உரிய இன்னொரு விஷயம் வந்து இஸ் அன் அட்வர்சரி. அவன் ஒரு தீயவன், பகைவன் என்று கூறுகிறது. இன்னும் நிறைய மொழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்தான், நீங்கள் கேட்டுப்பீங்க, நிறையா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, பழைய படத்துலலாம், எம்ஜிஆர் படத்துலாம் கூட சொல்லியிருப்பாங்க, சைத்தான் கே பச்சான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சொல்லுவாங்க. சைத்தான் அரபிய மொழியெல்லாம் இருக்குது சைத்தான். அப்போ என்ன அர்த்தம்னா, டு ரெசிஸ்ட் சம் ஒன். யாராவது ஒருத்தர் நம்ம வந்து நல்லது செய்யணும் வந்தால், நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைங்க, கிளம்புங்க, நீங்கள் போங்க, நாங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை இருந்தால் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் இல்லை. அப்போ அதை எதிர்த்து போராட வேண்டும். நன்மை செய்பவர் யார்,
நன்மை கொண்டு வருபவர் யார், தீமை செய்பவன் எவன், தீமையை கொண்டு வருபவன் எவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சக்தியை ஆண்டவர் நிலையாக தருகின்றார். எபிரேய மொழியில் கூட அதான் பார்க்குறோம். டு டிட்டர் சம் ஒன் ஃப்ரம் இன்டென்ஷன். ஒரு நல்ல ஒரு கருத்தை நாம் வைத்திருக்கின்ற பொழுது அந்த கருத்தை மாறுபட்டு யோசிக்கக்கூடிய சிந்தனை தருபவன் சாத்தான் என்றும் கூறுகிறார்கள். சாத்தான் வேற என்ன செய்வானா? துன்புறுத்துவான். ஆண்டோடைய வேலையில் பாருங்கள், நிறைய வேலை செய்வார், நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆசைன ஆண்டவருக்கு. ஆனால் எல்லா வகையிலும் துன்புறுத்தி கொண்டே இருப்பான். இன்றைய நற்செய்தியில் கேட்டோம் இல்லையா, ஒருத்தர் காது கேட்கல, ஆண்டவர் படைத்திருக்கின்ற புலன்கள் எல்லாமே வேலை செய்யணும். ஒருத்தர் காது கேட்கல, சொல்லுவோம் ஊமை பேய் ஊமை இல்லை, அவனை பேசாமல் வச்சிருக்கு, அவ்வளோதான். எந்த பேய் ஊமையாக இருக்கும்? அப்போ பேசுறது கேட்காத. பேய்க்கு எல்லா சக்தியும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு. இந்த மண்ணுலகில் எதை வேணால் அவங்களால் செய்ய முடியும். அப்படி ஒருவனை ஊமையாக்கி சமுதாயத்தின் மத்தியிலே, வாழ்க்கையின் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே ஊமையாக்கி அவனை பேச முடியாமல் செய்வது சாத்தானால் முடியும் என்றும் கூறுகின்றார்கள். இப்படி சாத்தான் நிறைய விஷயம் செஞ்சிட்ருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் ஆணோட சேர்ந்து வாழக்கூடாது என்பதற்காக நிறைய விஷயங்கள் செய்வான். எப்படி செய்கிறான்னா, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நன்மை எது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாமே, விடுதலை பயன் நூலில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கின்ற வார்த்தையை வாசிக்கிற பாருங்க. விடுதலை பயன் நூல் 8ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. இதில் ஒரு சிறிய ஒரு விஷயம் கூட இருக்கும், நீங்கள் யோசிக்க நல்லா கவனித்து கேட்டு பாருங்க. மீண்டும் ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ ஆரோனிடம் நீ உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி. ஆண்டவர் சொல்றார் ஆரோன்ட்ட, அது எகிப்தில் நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல். ஆண்டவர் கொசு உருவாக்குறார். பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கொசு இருக்கா இல்லையா? அப்போ இது யார் உருவாக்குனது? ஆண்டவர் தான் உருவாக்குறார் இல்லையா? எதுக்கு? கொஞ்சம் கஷ்டப்படணும், ஜாலியாகவே இருக்கக்கூடாது இல்லையா? கொஞ்சம் கொசு கடிச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வாறே அவர்களும் செய்தனர். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தில் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்தில் உள்ள புழுதியெல்லாம் கொசுக்களாக மாறிற்று. புழுதி அப்படியே புஷ்ஷுன்னு பார்த்தா கொசுவாக மாறி இருக்குதெல்லாம். கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோல செய்ய முயன்றார்கள். ஆரோன் செஞ்சு அதை பார்த்துட்டு அங்கே இருந்த மந்திரவாதிகள், யார் எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள்லாம், பார்வோனுடைய மந்திரவாதிகள்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களும் இதை மேஜிக் பண்ணுன்னு பார்க்குறாங்க, ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. கொசு வரல அதற்கு பிறகு. ஆனால் அது அவர்களால் இயலாமல் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே. இதுதான் முக்கியம், கொசு தோன்றுறது முக்கியம் இல்லை. மந்திரவாதிகள் எப்படிப்பட்ட மந்திரவாதிகள்? எதை வேணால் செய்வாங்க. ஆரோன் வைப்பார் ஒரு கோலை, பாம்பாக மாறும். நீ என்னடா பாம்பு செய்கிற, நான் பாரு பாம்பு இன்னும் செய்வாங்க. அந்த பாம்பு வந்து ஆரோனுடைய பாம்பு முழுகிடும். அப்படிலாம் செய்ய முடியும் அவங்களால. ஆனால் இப்பொழுது புரிந்து சின்ன ஒரு விஷயம் கொசு, இதை உருவாக்க முடியலையே. அப்போ சொல்கிறாங்க எல்லாருமே, இது ஆண்டவரின் கைவன்மையே. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். இதை தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஆண்டவரின் கைவன்மை என்பதை மந்திரவாதிகள் புரிந்து கொண்டார்கள். யாவே கடவுளை பற்றி அறியாதவள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற மக்கள் யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. தீமை என்பது என்ன, நன்மை என்பது என்ன என்பதை புரிந்திருந்தவர்கள் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிக்க முடியல. இது ஆண்டவரின் கைவன்மை, இது ஆண்டவரின் கைவன்மை மட்டும் இல்லை, இது ஆண்டவரே என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் செவிடர்களாக, செவிட்டு பேய்களாக, ஊமை பேய்களாக, பேச்சிழந்த பேய்களாக, உணர்விழந்த பேய்களாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பேய்களாக யாரு? பரிசேயர்கள் மாறி இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவருக்கு நிறைய போராட்டம். இந்த பேய்களை எதிர்த்து போராடி ஆண்டவர் வெற்றி பெறுகின்றார். தன் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி ஆண்டவர் வெற்றி பெறுகின்றார். அதனால தான் சொல்லுவார், தொட்டு குணப்படுத்துவார். இந்த பேயை ஓட்டுவதற்கு என்னுடைய வல்லமை தேவை. நான் பெற்றுக்கொள்கின்ற வல்லமையை நான் முழுமையாக பயன்படுத்துகிறேன், நீ போ அப்பாலே சாத்தான் என்று கூறுவார். ஆண்டவர் அதிகமாக வந்து சாத்தான்கிட்ட பேசுகிற புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தான் ஒரே வார்த்தை, வாயை மூடு வெளியே போ. இவன் ஊமையாக இருக்கிறேன்ல, நீ தான் பேசிகிட்டு இருக்க,
உன் வாயை மூட்டு வெளில போ, நீ ஊமையாக வெளியே போ, என் முன்பாக பேசாதே என்று ஆண்டவர் அறிவிக்கின்றார். அவ்வளவு வல்லமை ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யார் பேய்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த ஒரு சாதாரண பையன், இவன் பேய் இல்லை, இவன் பேயில பிடிச்சிருக்கான்னு சொல்லாதீங்க, இவனை குற்றம் சாட்டுகின்ற நீங்கள் தான் பேயால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுவார். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சாத்தானின் பிடியில் இருக்கின்ற மக்களே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூய ஆவி அதிகாரம் தந்திருக்கின்றார், சாத்தான் மீது நம்முடைய அதிகாரத்தை தந்திருக்கின்றார். அதை பயன்படுத்தி நாம் சாத்தானின் பிள்ளைகளாக, ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசிக்கின்றார். அதிகாரம் தந்திருக்கின்றார். குடும்பத்தில் அதிகாரம் இருக்கு. பல தருணத்தில் ஒருவர் மற்றவர் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அங்கே சாத்தான் நல்லா வேலை செய்கிறான். பார்த்தா பிடிக்காது, பேசினா பிடிக்காது, தொட்டா பிடிக்காது, நிறைய விஷயம் இருக்கும். சாத்தான் வேலை செய்வான், உக்கிரமாக வேலை செய்வான். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டா சந்தோஷம் வந்துடுமே, குடும்பத்தில் ஒற்றுமை வந்துடுமே, சமாதானம் வந்துடுமே. ஐயோ அங்கிருந்து நான் இருக்க முடியாது என்பதற்காக சாத்தான் எல்லா வேலையும் செய்வான். திருச்சபையில் பதவி பணின்ற விஷயத்தை எடுத்துருவான். ஒருடைய சிந்தனையில் ஒரு குருவான, ஒரு அருட்சகோதரி, ஒரு பாப்பானவர் எல்லாரும் தான் சரி, அவருடைய உள்ளத்தில் பதவி என்பதை வைத்து விட்டால், நான் இந்த பதவியில் உட்காந்துருக்கேன், நாற்காலில் உட்காந்துருக்கேன் என்கின்ற சிந்தனையோடு இருந்தால் அங்கே பணியே இருக்காது. அப்போ அங்கே சாத்தானுடைய ஆட்சி நடக்கும். நம்முடைய சமுதாயத்தில் நன்மை தீமையை புரிந்திருந்தாலும் கூட, எனக்கு மட்டும் வேண்டும், இவ்வளோ ப்ராஜெக்டாக எனக்கு வேணும், இத்தனை கோடி திட்டமாக எனக்கு கொஞ்சம் வேணும் என்கின்ற சிந்தனை இருக்கின்ற பொழுது சாத்தான் நிலையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய கடமையை ரொம்ப தெளிவாக ஆற்றிக்கொண்டிருக்கிறான். அதற்கு துணையாக நாம் அனைவரும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆண்டவருடைய செயல்பாடு தான். அதற்கு எதிராக வருவதெல்லாம் சாத்தானின் செயல்பாடு. ஒற்றுமைக்கு எதிராக நாம் சிந்திக்கின்றோம் என்றால் சாத்தானின் செயல்பாடு. மகிழ்ச்சிக்கு எதிராக சிந்திக்கின்றோம் என்றால் சாத்தானின் செயல்பாடு. ஒருவர் மற்றவரை வஞ்சிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் சாத்தானின் செயல்பாடுகள். ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார், உனக்கு அதிகாரம் உண்டு, நான் வல்லமையை கொடுத்திருக்கின்றேன், வல்லமையை பயன்படுத்தி கொண்டு நீ சாத்தானை ஜெயித்து காட்டு. துணையாக நான் இருக்கிறேன், தூதர்கள் இருக்கிறார், என்னுடைய அன்னை மரியாள் இருக்கிறார், அனைவரும் துணையாக இருக்கிறார், பயன்படுத்திக்கொள். உன்னால் முடியலையா, பயன்படுத்திக்கோ. அந்த சாத்தானை வென்று வெற்றி வீரராக மாறு என்று ஆண்டவர் எளிய அழைப்பை வைக்கின்றார். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். பல தருணத்திலே அஞ்சு விடுகிறோம், பயந்து விடுகிறோம், நடுங்கி விடுகிறோம். எப்படி தான் பார்க்க முடியும் தெரியலையே, எப்படி சந்திக்க முடியும் தெரியலையே, பயந்துடும். இறங்கி வேலை செய். ஆனால் சொல்ல, சும்மா பார்த்துக்கிட்டு மேற்பார்வை பார்த்துட்டு செய்யும் சொல்லாத, இறங்கி வேலை செய்ய. ஒற்றுமை இல்லையா, எப்படி மாற்றணும், இறங்கி வேலை செய்ய. சத்தமாக வருதா, பேய் உக்கிரமாக இருக்குதா, வாய்ஸை குறைச்சிக்கோ ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். பயத்தில் சில நேரத்தில் ரொம்ப கத்துவோம், மற்றவன் நம்ம அதிகமாக பேசிடுவானு கத்துவோம். அப்போ ஆண்டவர் சொல்கின்றார், உன்னுடைய வாழ்க்கையை நீ நிதானப்படுத்திக்கொள், அஞ்சாதே, தைரியமாக இரு, கலங்கிடாதே, உலகமே மாறிப்போனாலும் கூட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை நம் அனைவரும் உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கும். எனவே இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எளிமையான ஒரு மென்மையான பாடல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை எல்லா சூழலும் உணர்த்துகின்ற ஒரு பாடல். அது நோயாக இருக்கட்டும், வாதையாக இருக்கட்டும், பலவிதமான பில்லி சுனியமாக இருக்கட்டும், உலகமே எதிர்ப்பாக இருக்கட்டும், எல்லா சூழலும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி உயர்த்துகின்ற ஒரு நிலையை தருகின்ற இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அமர்ந்தவர்களாக, அந்த பாடலை ரசித்தவர்களாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, சாத்தானை எதிர்க்க வேண்டிய வல்லமையை பெறுகின்றவர்களாக அமர்ந்து இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அஞ்சாதே, திகையாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். பாடுவோம். அஞ்சாதே, திகையாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். கவலைகள் உன்னை கல
கலங்கச் செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். கவலைகளும் கலங்க செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். சேர்ந்து அஞ்சாதே திகையாதே ஆண்டவரும் இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அதே ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஆறுதல் தருகின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார், தேற்றுகின்றார். அஞ்சாதே என்று உணர்வோம். ஆண்டவருடைய வார்த்தை உணர்ந்து எவ்வாறெல்லாம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து இந்த பாடலை பாடுவோம். தாயுன்னை மறந்தாலும் தந்தையின் அன்பு குறைந்தாலும் தாயுன்னை மறந்தாலும் தந்தையின் அன்பு குறைந்தாலும் உறவுகள் எல்லாம் இருந்தாலும் ஈன்றவை அனைத்தும் இழந்தாலும் உறவுகள் எல்லாம் இருந்தாலும் ஈன்றவை அனைத்தும் இழந்தாலும் உன்னுள் உறைந்து காக்கின்றார், கருத்தாய் கரம் பற்றி நடத்துகின்றார். விழிநீர் வடித்து கலங்காதே, விடியலாய் வருவார் திகையாதே. அஞ்சாதே திகையாதே ஆண்டவரும் இருக்கின்றார். உலகமே மாறினாலும், உலகமே இவனை எதிர்த்தாலும், நிலை குலைந்து போனாலும், இயற்கையை மனிதன் அழித்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உற்சாகப்படுத்துகின்றார். சேர்ந்து வாழ், அஞ்சாதே என்று உறுதி தருகின்றார். உறுதிப்பாட்டோடு பாடுவோம். உலகமே உன்னை எதிர்த்தாலும், உண்மையை நீதியை மறைத்தாலும், உலகமே உன்னை எதிர்த்தாலும் உண்மையை நீதியை மறைத்தாலும் இயற்கையை மனிதனே அழித்தாலும், என் திசை மாறியே சுழன்றாலும், இயற்கையை மனிதனே அழித்தாலும் என் திசை மாறியே சுழன்றாலும் சிலுவையின் நிழலில் மறைத்திடுவார், சிறகில் சுமந்து உயர்த்திடுவார். விழிநீர் வடித்து கலங்காதே, விடியலாய் வருவார் திகையாதே. அஞ்சாதே சேர்ந்து திகையாதே ஆண்டவரும் இருக்கின்றார். அஞ்சாதே திகையாதே ஆண்டவரும் இருக்கின்றார். கவலைகள் உன்னை கலங்கச் செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். கவலைகள் உன்னை கலங்கச் செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். அஞ்சாதே திகையாதே ஆண்டவரும் இருக்கின்றார். அஞ்சாதே திகையாதே.
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வளப்படுத்துகின்றார். நம்முடைய சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கின்றார். தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு அனைத்தையும் மாற்ற ஆசிக்கின்றார். நான் ஆண்டவரை வீணே வேண்டாம் என்று கூறுகின்ற பொழுது அவரே விரும்பினாலும் என்னை ஆற்றுப்படுத்த முடியாது, அவரே விரும்பினாலும் என்னை தேற்ற முடியாது. காரணம், நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். அதனால்தான் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் ஆண்டவருடைய படத்தை வரைகின்ற பொழுது ஆண்டவர் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வெளியில் திறப்பான் இல்லை, பிடி இல்லை. ஏன் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஓவியர் சொல்வார், ஆண்டவர் தட்டுகின்ற வேளைதான். நான் திறந்தால் ஒழிய ஆண்டவர் என்னுள் வரமாட்டார். ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவரே, பலவிதமான சோதனைகள் என்னை கொண்டு குவிக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, வாரும், என் உள் வாரும், என் குடும்பத்தில் வாரும், சமுதாயத்தில் வாரும், நான் வேலை செய்கின்ற இடத்தில் வாரும், என்னுடைய மனதில் வாரும், உறவுகள் மத்தியிலே வாரும். பிரிந்திருக்கின்றவர்கள் சேர அருள் தாரும், ஒருவர் மற்றவரை இருப்பார் போன்று ஏற்றுக்கொள்ள அருள் தாரும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் உள் வருகின்றவர் முதலில் சொல்கின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன், அஞ்சுவதற்கு அவசியமில்லை. உன்னை அஞ்சத்தக்க கூடியவனாக மாற்றுகின்றானே அவனை நான் கொன்றழிப்பேன், நீ என்னோடு கரம் சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நம்முடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தை சமர்ப்பிப்போம். இதுதான் என்னை வருத்துகிறது என்று ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம். முழந்தால் படியிட்டு உருக்கமாக சொல்லுவோம், ஆண்டவரை, என்னை சுற்றி இருக்கின்ற சாத்தானின் பிடிகள் இவை உணர்கின்றேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கின்றேன், மாற்றி போடும் ஆண்டவரே, உள் வாரும் ஆண்டவரே, அனைத்தையும் அகற்றி எரியும் ஆண்டவரே, தேவையானது எதுவென்பதை புரியவையும் ஆண்டவரே, தேவைக்கு அதிகமாக சிந்திப்பதெல்லாம் சாத்தானின் சூழ்ச்சி என்பதை புரிய வையும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் உருக்கமாக பேசுவோம். அந்த ஆண்டவர் உண்மை எது, பொய் எது, நன்மை எது, தீமை எது என்பதை புரிய வைத்து போராட வேண்டிய மனதை தந்து, போராட்டத்திலே அதிகாரத்தை தந்து, அந்த அதிகாரத்தை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டிய வல்லமையும் தருவாராக. ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து குறைகளையும் சமர்ப்பித்து அவருடைய மகிமையிலே மாண்புயரை பாடுவோம். அமைதியாக சில மணித்துளிகள் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம் கவலைகள் எல்லாம் மாற்றுகின்ற ஆண்டவர் நம் முன்பாக இருக்கிறார். தீமையை ஒழிக்கின்ற ஆண்டவர் நம் முன்பாக இருக்கின்றார். அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆண்டவரால் ஆகாத ஒன்றுமில்லை என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை விடுவித்தருளும். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்று உமது. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் அமைதியை அளித்தருளும். அனைவரும் சேர்ந்து மாண்பு கீதத்தை பாடுவோம். மாண்புயருவருட்சா
சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சேர்ந்து ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அடைக்கிறங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, குருக்களின் துறவிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, அனைத்துலகின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே. அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுவோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவை முற்றும் எந்தன் உடல் பொருளாவை முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. தந்தை
மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.